வணக்கம். நான் ராஜேஷ் பேசுகிறேன். கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுடைய கவனத்திற்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். குறிப்பாக அண்ணாமலை நகர் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய திரு அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழலில் அவர் மீது துறை ரீதியாகவோ அல்லது வெளிப்படையாகவோ என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத மரியாதைக்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மக்கள் முன்பு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதை, கடமை இருப்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு தலித் பெண்மணி பொது வெளியில் ஒரு ஆய்வாளர் மீது குற்றம் சுமத்துவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியாற்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய திரு அம்பேத்கர் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது? ஏன் இதை நான் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, திரு அம்பேத்கர் அவர்கள் அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அது எந்த விதத்திலும் ஒரு சராசரி போலீஸ், சராசரி இன்ஸ்பெக்டர், சராசரி எஸ்ஐ, சராசரி ஒரு காவல் நிலையத்தில் பணிபுரிகிற ஒரு அதிகாரிக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் ஏதோ வானத்திலேருந்து குதித்து வந்த மாதிரியும், அவர் ஏதோ சினிமாவில் சிங்கம் சூர்யா மாதிரியும், சியான் விக்ரம் ஒரு போலீஸ், ஆர்மி போலீஸ் விக்ரம் மாதிரியும், இது மாதிரி தான் இப்போ அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். இன்னும் சொல்ல போகணும்னா, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை கேரள ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் அதையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் காவல்துறை எப்படி அனுமதிக்குது, எந்த விதத்தில் இதெல்லாம் சரியான செயல் அப்படின்னு நமக்கு தெரியல. மரியாதைக்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் திரு அம்பேத்கர் அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தணும். அந்த விசாரணையில் உண்மை இருக்கும் பட்சத்தில் கடுமையான தண்டனையை உடனடியாக வழங்கணும். இது ஒரு பாதிக்கப்பட்டவங்க தலித் பெண்மணி தலித் அப்படிங்கிறத கூட ஒரு பக்கம் ஒதுக்குங்க. ஒரு பெண் முன் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் உட்காந்து விவாதங்களில் உட்காந்து பேசுகிறதுங்கெல்லாம் ஒரு அசாத்தியமான விஷயம். எவ்வளவோ பெண்களுக்கு இப்போ நீதி கிடைக்கிறதே இல்லை. கோர்ட்டுக்கு போனாலுமே நீதி கிடைக்கிறதில்ல, வெளியில் வந்தாலுமே நீதி கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கிற சூழலில் வர பெண்களுக்கு முறையிடுற பெண்களுக்குமே உரிய நீதியை தரமாட்டோம், நாங்கள் ஏதோ அதிகாரத்தில் இருக்கோம், எங்களுக்கு அந்த தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மிகுந்த கண்டனத்துக்குரிய செயல். குறிப்பாக நான் திரு அம்பேத்கர் அவர்கள்ட்ட நேரடியாகவே நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றும் வானத்திலேருந்து குதித்து வந்துடல, நீங்களும் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் தான். உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே போலீஸே இல்லையா? நீங்கள் மட்டும்தான் ஏதோ போலீஸுங்கிற மாதிரி என்னமோ அப்படியே நீங்கள் ஒரு 4-5 ஃபோட்டோ ஷூட்டை வச்சுக்கிட்டு 4-5 பேரை வச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு அதை ஒரு பெரிய இதுவாக காட்டிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கடுமையான கண்டனத்துக்குரியது. சக மனிதர்களை எவ்வளவோ காவலர்கள் இந்த கடலூர் மாவட்டத்திலே நம்ம காவல்துறை கண்காணிப்பாளர் கூட நான் இந்த தீபாவளியிலலாம் அவங்களுடைய செயல்பாடெல்லாம் காலையில் கடலூரில் இருந்தாங்க, மதியம் பார்த்தா காட்டுமன்னார் கோயிலில் இருந்தாங்க. அவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாரும் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி தெரியல. நடந்து வர்றதுக்கு பிஜிஎம் போட்டுறது, பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பாட்டை போட்டு விட்டு நிற்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் சரின்னு தெரியல. உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த அம்பேத்கர் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவரை முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை நடத்தணும். முதல்ல அதே இடத்துல வச்சுக்கிட்டு அவரை வழக்கு தொடுத்தவங்க, அவங்க மேலே புகார் கொடுத்தவங்களை அச்சுறுத்துறது, அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் இருக்கும். இவர் அங்கே பணி செய்தாலே இயல்பாகவே ஒரு அச்சம் இருக்கும். அதனால் முதல்ல அவர் மீது துறை ரீதியாக மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும், நான் நிறுவனராக இருக்கக்கூடிய சிவகுலத்தார் அறக்கட்டளையின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.